இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பதாக. இன்று தாய் திருச்சபையானது திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகின்றது. இன்றைய வாசகங்களின் மைய கருத்து மாற்றம், மனமாற்றம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சேஞ்ச் we can believe in. அமெரிக்காவுக்கு இப்போது தேவை மாற்றம்தான். பல முனைகளிலும் நிகழ்த்தி காட்ட வாய்ப்பு தாருங்கள். அமெரிக்க அதிபருக்கான தேர்தல் பிரசாரத்தை தீவிரமாக ஆரம்பித்தது. அப்பொழுது அவர்கள் சொன்னது, எஸ் we can, எஸ் we can change, எஸ் we can என்று வெற்றி பெற்று 44வது அமெரிக்க அதிபராக 2009 ஜனவரி 20ஆம் தேதி பொறுப்பேற்ற முதல் கருப்பின அமெரிக்கரான பராக் ஒபாமா சிகாகோ நகரில் உள்ள 1.5 லட்சம் மக்கள் திரண்டிருந்த கிராண்ட் ஹாக்கில் வெற்றியுரை ஆற்றிய பொழுது, இந்த வெற்றி ஒரே ஒரு நாளில் கிடைத்தது அல்ல, இந்த வெற்றி ஒரு நாள் இரவில் வந்தது அல்ல, நீண்ட நாள் உழைப்பின் பலன் இன்று வெற்றியாக மிகப்பெரிய மாற்றமாக அமெரிக்காவுக்கு கிடைத்துள்ளது என்று நன்றி பாராட்டி, மாற்றம் ஒன்றை வளர்ச்சியை உண்டாக்க முடியும், அதை நம்மால் முடியும் என்பதை நாம் நிரூபித்து காண்பிப்போம் என்று அவர் குறிப்பிட்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லட்சக்கணக்கான மக்கள் வரிசையில் நின்று வாக்களித்த லட்சக்கணக்கோரின் குரலாக இருந்த இந்த தேர்தல் அமைந்தது என்று அவர் அந்த எல்லா மக்களுக்கும் நன்றி கூறினார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாற்றம் என்பது அது நொடி பொழுதில் நிகழ்வது இல்லை. அது நீண்ட நெடிய போராட்ட வரலாறு. அதை நீண்ட காலமாக அதற்காக நாம் தயார் செய்ய வேண்டும், முயற்சிகள் செய்ய வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று மனமாற்றத்தின் காலம். திருவருகை காலமும் கூட மனமாற்றத்தின் காலம்தான். தவக்காலத்தை போல வழிபாட்டு வகையில் கிறிஸ்துவின் வருகைக்காக நம்மை தகுந்த முறையில் தயாரிக்கின்ற காலம் இதுதான். இந்த திருவருகை காலத்தில்தான் நாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித வரலாற்றிலே பிறந்த அந்த நாளை நினைத்து அவருடைய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டாட நமக்கு இந்த காலம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. இரண்டாவது, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆற்றலோடும் வல்லமையோடும் அவர் மீண்டும் இந்த உலகிற்கு வருகிற அந்த 2ஆம் வருகையை பற்றி கூறுகிறது. அந்த நேரத்தில் அவரை சந்திப்பதற்காக நாம் நம்மை தயார் செய்ய வேண்டும் என்று நமக்கு எடுத்து கூறுகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருவருகை காலம் ஆகமன காலம், மனதில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற காலம். இந்த திருவருகை காலம், இந்த திருவருகை காலத்திற்கென்று 4 விதமான கூறுகள் இருக்கின்றன. முதலாவது, இது மனம் வருந்துதலின் காலம். இட்ஸ் a டைம் ஆஃப் ரிபெண்டன்ஸ். எதற்கு மனம் வருந்த வேண்டும்? நம்முடைய பாவ இயல்புகளுக்கும் நம்முடைய தவறான செயல்களுக்கும் மனித நேயமற்ற குற்றங்களுக்கும் ஆணவத்திற்காகவும் அகங்காரத்தையும் இவைகளெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்பதற்காக நாம் மனம் வருந்த வேண்டும். இதையே இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் மிக ஆணித்தரமாக அறிவிக்கின்றார். யூதேயாவினர் அனைவரும் எருசலேம் நகரின் யாவரும் அவரிடம் சென்றனர். அவரிடம் சென்று தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தனர் என்று மார்க்க நற்செய்தி 1:5 கூறுகின்றது. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, இது ஒரு திரும்புதலின் அல்லது திருந்துதலின் காலம். இட் இஸ் a டைம் ஆஃப் கன்வர்ஷன். மனம் வருந்தினால் மட்டும் போதாது, மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் என்பது தவறான வழிகளை, செயல்களை, எண்ணங்களை, இயல்புகளை விட்டுவிட்டு நம்மையே திருத்திக் கொண்டு புதிய ஆடையை, புதிய இயல்பை அணிய பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும். இதைத்தான் மார்க்க நற்செய்தி
1 அதிகாரம் 4வது இறைவசனம் கூறுகிறது, பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று கூறுகின்றது. 3வது கூறு, இது நம்பிக்கையின் காலம். இட்ஸ் a டைம் ஆஃப் ஹோப். நோய்வாய்ப்பட்டவன் உடல்நலம் வேண்டி நம்பிக்கையோடு காத்திருக்கின்றான். விதை விதைத்தவன் அறுவடைக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கின்றான். தேர்வு எழுதியவன் தேர்வின் முடிவுக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கின்றான். அதே போல மலர்கள் சூரியனுக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கின்றன. அடிமை விடியலுக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கின்றான். சிறையில் உள்ள கைதி எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று ஆவலாக காத்து கொண்டிருக்கின்றான். அதே போலத்தான் நாம் பாவ இயல்புக்கும் தவறான பழக்க வழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டு இருளில் இருக்கின்ற நமக்கு விடியலாக பிறக்கப் போகிற இயேசுவின் வருகை என்று நம்பிக்கை ஊட்டுகின்ற காலமாக இருக்கிறது. இதுவே இன்றைய முதல் வாசகத்தில் எசேயாவின் நற்செய்தி. 4வது கூறு, இது ஆண்டவரின் வழியை செம்மைப்படுத்துகின்ற காலம். A period of preparation. முதலமைச்சர் வருகிறார் என்று நாம் கேட்ட உடனே ரோட்டை செம்மைப்படுத்துகின்றார்கள். திருமணம் என்றால் வீட்டை தயார் செய்கின்றார்கள். திருவிழா என்றால் கோயிலை அலங்காரம் செய்கின்றார்கள். அதே போலவே ஆண்டவராகிய மெசியா நம்மை தேடி வருகின்ற இந்த காலத்தில் அவரின் வருகையை, அவரின் வழியை செயல்படுத்த வேண்டிய, ஆயத்தம் செய்ய வேண்டிய காலம் இதுதான். இதே இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியில் திருமுழுக்கு யோவானின் பணியை பற்றி எடுத்து கூறுகின்றது. ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித மார்க் நற்செய்தி 1 அதிகாரம் 3வது இறைவசனம் இவ்வாறாக கூறுகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மைப்படுத்துங்கள். அதே வேளையில் ஆண்டவரின் வழியை ஆயத்தப்படுத்துகின்ற நாமும் முதலில் அந்த ஆண்டவரின் வருகைக்காக நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும். எப்படி தயாரிப்பது? திருமுழுக்கு யோவானை போன்று எளிமை, வாய்மை, நேர்மை இவைகளை வாழ்ந்து காட்டுதல் வழியாகவே நாம் தயார் செய்ய முடியும். ஆமாம், அந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு நாளும் குளிக்கின்றோம். அக்குளியல் அவசியம்தான். நமது உடலில் இருக்கிற எல்லா அழுக்குகள் எல்லாம் கழுவி அதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று நாம் சோப்பு போட்டு நாம் குளிக்கின்றோம், ஷாம்பு போட்டு குளிக்கின்றோம். ஆனால் கோபம், பொய்மை, பொறாமை, திருட்டு, காமம், களவு, வஞ்சகம், வக்கிரம் என்று அத்தனை அசிங்களையும் இந்த இதயத்தில் சுமந்து கொண்டே ஆலயத்திற்கு வருகின்றோம். இது சரியா? உடல் குளியல் மட்டுமே இறைவனுக்கு உகந்ததல்ல, அகக்குளியல் அவசியம். நம்முடைய மூதாதையர்கள் இறைவனை வழிபட செல்லும்போது சுத்தமாக செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஆற்றங்கரையில் அல்லது கோயில்களை கட்டினார்கள். ஆறு இல்லாத இடங்களில் குளங்களை வெட்டி வைத்தார்கள். அதே போல இஸ்லாமிய பள்ளி வாசல்களில் நீர்நிலைகளை கட்டி வைத்தார்கள். உடல் தூய்மை ஓர் அடையாளம்தான். அது கூட இன்று வெற்று சடங்காகிவிட்டது. ஏன்? நம்முடைய கிறிஸ்தவ ஆலயங்களில் ஒரு காலத்தில் நம்மை குழந்தையாக இருந்தபோது புனிதப்படுத்திய ஞானஸ்தானத்து தொட்டிக்கு அருகில் உள்ளதை புனிதப்படுத்துகின்ற பாவ சங்கீர்த்தன தொட்டி உள்ளது. அதனை கடந்துதான் நாம் ஆலயத்திற்குள் வருகிறோம். நம்மில் எத்தனை பேர் இறைவனோடு ஒப்புரவாகி அயலாரோடு உறவாகி திருப்பலியில் பங்கு பெறுகின்றோம்? அதுதான் அகக்குளியல். தண்ணீரால் செய்வது அங்கசுத்தி, கண்ணீரால் செய்வது அகசுத்தி. நாம் அகசுத்தி செய்ய இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுகின்றது. அதுதான் மாற்றம். இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித பேதுரு யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனமாற வேண்டுமென விரும்புகிறார்கள் என்று சொல்லி புதிய விண்ணுலகம், புதிய மண்ணுலகம் வரும் என்று நம்பிக்கையோடு தெரிவிக்கின்றார். மாற்றம் ஏற்பட வேண்டுமெனில் என்ன நிகழ வேண்டும்? பொதுவாகவே நாம் மனித பலவீனத்தால் நாம் மாறாமல் அடுத்தவர் மாற்றப்படுவதையே ஆசிக்கின்றோம்.
நம்மை சுற்றி இருக்கிற பலரும் மாறினால் நன்றாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் நாம் மனம் மாறுவது கிடையாது. நம்முடைய எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் எப்பொழுதும் மாறுவது கிடையாது. ஆனால் மற்றவர்கள் மாற வேண்டும், மற்றவருடைய எண்ணங்கள் மற்றவருடைய சிந்தனைகள் மாற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு நம்மிடம் விரும்புவது நம்மையே நாம் தயார் செய்வோம், நாம் மனம் மாறுவோம். இதற்காக ஒவ்வொருவரும் அடுத்தவரை சந்திப்பதற்கு முன்பாக தன்னை சந்திக்க வேண்டும். அடுத்தவரை தேடுவதற்கு முன்பாக ஒவ்வொருவரும் தன் சுயத்தை தேட வேண்டும். முல்லா கதைகளில் ஒன்று இப்படி: முல்லாவின் அறையிலிருந்து படார் என்ற ஒரு சத்தம். பதறிப்போன முல்லாவின் மனைவி சமையலிருந்து கொண்டு, என்ன ஆச்சு, என்ன சத்தம் என்று கேட்டார். உடனே முல்லா, என் சட்டை கீழே விழுந்து விட்டது என்றார் முல்லா. சட்டை கீழே விழுந்தால் இப்படியா சத்தம் வரும் என்றாள் மனைவி. அறிவு கெட்டவளே, சட்டைக்குள் நான் இருந்தேன் என்றாராம் முல்லா. இப்படித்தான் நாம் சட்டைகளை காட்டி பிறரை ஏமாற்றுகின்றோம். சட்டைகளை புறக்கணியுங்கள், அதற்குள் இருக்கும் நிஜ மனிதனை அடையாளம் காணுங்கள். அதுதான் நம் ஒவ்வொருவரின் சுயம். இந்த உள்நோக்கிய பயணம் திருவருகை காலத்தின் திருப்பயணம் ஆகும். சக்கேவின் பயணத்தை போல, ஊதாரி மைந்தனின் பயணத்தை போல, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணின் பயணத்தை போல, மறுதலித்த பேதுருவின் பயணத்தை போல சற்று கடினம்தான். ஆனாலும் இயேசுவை சந்திக்க இவைகளெல்லாம் நமக்கு மிக தேவைப்படுகின்றது. இயேசுவை சந்திக்க அத்தியாவசியமானது இந்த செயல்கள். ஆமன்மார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் மாறாத வரை இவ்வுலகை மாற்றுவது என்பது முயற்கொம்பே. கண்ணகியின் கார் சிலம்பின் முன் பாண்டியன் நெடுஞ்செழியன் நானே கள்வன் நானோ அரசன் என்று சுய பரிசோதனை செய்தது போல நாமும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். மாறுவோம், மாற்றுவோம். ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கடந்த காலையிலே நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் எல்லா பொருட்களையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை வாழ வைத்து கொண்டிருக்க எங்கள் அன்பின் இயேசுவே, இதோ இந்த வேளையை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருவருகை காலத்தில் நம்முடைய பிறப்பின் விழாவை சிறப்பாக நாங்கள் கொண்டாட, உமது 2ஆம் வருகைக்காக காத்திருக்க எங்களுக்கு தேவையான அருளையும் ஆசிரியம் எங்களுக்கு கொடுத்துள்ளோம். ஆண்டவரே, உமது இறை வார்த்தையின்படி நடந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி நாங்கள் உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். அப்பா, அன்பு இறைவா, இன்றைய உலகில் எங்களுடைய தேசத்தில் பல வகையான நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை பேரையும் உம்முடைய திரு சமூகத்தில் கொண்டு வந்து அவர்களுக்காக செபிக்கிறேன். குணமாக்குமது கரத்தை நீட்டி அவளை குணமாக்கும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன். உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.